விஜய் வருவாரு, சமூகத்தையே மாற்றுவாரு. வணக்கம் நண்பா, நானுங்கள் ஜான் ஜேடி. இந்த வீடியோ பார்த்துட்டு சில பேர் வந்து என்கிட்ட கேட்டிருந்தாங்க, இதை பத்தி நீங்க ஏன் போடல அப்படின்னு. ஸோ நான் ஏன் போடாம காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, எந்த விஷயமும் ஒரு தெரியாம ஒரு விஷயத்த போடக்கூடாது, நான் போடாம இருந்தேன். ஸோ அதுக்காக வந்து இப்போ வெயிட் பண்ணியிருந்தேன். இப்போ வந்து போறதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா, இது எதனால என்ன விஷயம் நடந்ததுன்றது இப்போ ஒரு விஷயம் வந்து வீடியோ ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ அந்த வீடியோ கட்டுற வீடியோ பாருங்க, வீடியோ கரெக்டாக கமெண்ட் பண்ணுங்க, முடிஞ்ச சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. போது ஒரு நபர் மது போதையில் உள்ள வந்தாரு. அதாவது அங்க விற்கிற துண்டை கழுத்துல வாங்கி போட்டுக்கிட்டு உள்ள இருந்தாரு. மற்ற பொதுமக்கள் கொஞ்சம் இடையூறு பண்ற மாதிரி, மற்ற தோழர்கள் கொஞ்சம் இது பண்ற மாதிரி இருந்தப்போ நிர்வாகிகள் மற்றும் தோழர்கள் அந்த நபரை அப்புறப்படுத்தினாங்க. இந்த மற்ற சேனல்ல நீங்க என்ன ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, நேற்று நடந்த தாவேகா திருப்பூர் மாவட்ட கண்டன ஆர்ப்பாட்டத்தில் குடித்து விட்டு வந்த தாவேகா தொண்டர்னு சொல்லி போட்டு நீங்க ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்கீங்க. பொய்யான தகவலை பரப்புல உங்களுக்கு அவளை என்ன அதுல ஒண்ணு இருக்கு, உண்மை தன்மை என்னன்னு தெரியுங்களா? அந்த இடத்துல நாங்களும் மேல வீடியோ கவரேஜ் பண்ணிட்டு இருந்தோம். நாங்களும் அவங்களை அப்புறப்படுத்துறப்ப பார்த்தோம். நாங்கள் காவல்துறை அதிகாரிகிட்ட சொன்னோம், ஐயா அவர்கிட்ட நம்ம எங்கள் கட்சி துண்டை அப்புறப்படுத்தி அவர்களை வெளியே ஏற்றுமாறு சொல்லியிருந்தோம். காவல்துறை அதிகாரியை அப்படியே அவரை வெளியே அனுப்பிட்டாங்க. ஆனால் அதை கவரேஜ் பண்ண மற்ற சேனல்ல என்ன போடுறாங்கன்னா, குளித்து விட்டு வந்தா தாவேகா தொண்டன்னு போடுறீங்க. பொய்யான தகவல்களை இப்படி ஸ்ப்ரெட் பண்றதுல உங்களுக்கு என்ன ஒரு சந்தோஷம் இருக்குன்னு எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது.